பிரியமானவர்களே, விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் வழங்கும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்திய கிராமங்களை ஆசிர்வதிப்பதை காண்பதே நமது தரிசனம். இந்நிகழ்ச்சி நமது தரிசனத்தை எட்டுவதற்கான ஒரு சிறிய முயற்சி. இன்றைய நிகழ்ச்சி உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிக்கும் என நம்புகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் சென்னையில் நடத்தும் 120 வட இந்திய ஊழியர்கள் பங்கேற்கும் தரிசன கூடுகை. நாள் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி, சுதந்திர தின விடுமுறை என்று. இடம் MCC மேல்நிலைப்பள்ளி, ஹாரிங்டன் ரோடு, சேத்துப்பட்டு. நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. சிறப்பு செய்தி ரெவரண்ட் டாக்டர் பொன் சுபர்சன் மற்றும் ரெவரண்ட் டாக்டர் வில்சன் ஞானகுமார் அவர்கள். பணித்தள பகிர்வு ரெவரண்ட் டாக்டர் பெஞ்சமின் தாஸ் மற்றும் ரெவரண்ட் விஜய் மசி. சிலுவை வீரர் கீதங்கள், பணித்தள ஊழியர்களின் சாட்சிகள், தரிசன செய்திகள், தேசத்திற்காக ஜபிக்கும் ஜெப நேரங்கள் உண்டு. அன்போடு அழைக்கிறோம். குடும்பத்தோடு பங்கு பெறுங்கள். மேலும் தொடர்புக்கு திரையில் காணும் எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார்? இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார்? ஜாதி மதங்களுக்கு அப்பால் பட்டவர், போராட்டம் வன்முறைக்கு உட்படாதவர், தேசத்தின் வளர்ச்சிகளை கெடுக்காதவர், அரசாங்க சட்டங்களை மீறாதவர், அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள், அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள். இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் பகுதியில் கோதுமை பற்றி பார்க்க இருக்கிறோம். கோதுமை என்பது உலகம் முழுவதும் அதிக உற்பத்தி செய்யப்படும் மற்றும் பயன்படுத்தப்படும் தானியங்களில் ஒன்றாகும். அரிசிக்கு அடுத்ததாக மனிதரின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் முக்கிய தானியம் இதுவாகும். அதிகமாக மக்கள் கோதுமையை அடிப்படை உணவாக கொண்டு வாழ்கின்றனர். குறிப்பாக ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா, பிஸ்கெட், கேக் போன்ற பல்வேறு உணவுகள் கோதுமையிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. கோதுமை குளிர் சூழ்நிலையை விரும்பும் தானியம். சுமார் 10 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரை உள்ள வெப்பநிலை மற்றும் மிதமான மழை கோதுமை விளைவுக்கு உகந்ததாகும். நல்ல வடிகால் வசதி உள்ள மண்ணில் சிறப்பாக விளையும். இந்தியா உலகின் 2வது அதிக கோதுமை உற்பத்தியாகும் நாடு. கோதுமையில் பல்வேறு விதமான சத்துக்கள் அடங்கியுள்ளதால் இது மிகவும் அதிக சத்துக்கள் நிறைந்த தானியம் என்று கருதப்படுகிறது. இதில் கார்போஹைட்ரேட், புரதம், நார்ச்சத்து, கொழுப்பு, நீர் மற்றும் தாதுக்கள் அடங்கியுள்ளன. கோதுமை உட்கொள்வதால் இதய நோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்காமல் பாதுகாத்துக் கொள்கிறது. நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் எடை குறைக்க உதவுகிறது. நார்ச்சத்து மலச்சிக்கலை தடுப்பதோடு குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. தாதுகள் நமது எலும்புகளையும் பற்களையும் வலுவாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. இவ்வாறு பல நன்மை நிறைந்த உணவுப் பொருளாக கோதுமை உள்ளது. கோதுமையில் குளுட்டன் என முக்கியமான ஒரு புரதக்கூறு உள்ளது.
தண்ணீரில் சேர்த்து பிசையும் போது இந்த புரதங்கள் ஒன்றாக இணைந்து எலாஸ்டிக் தன்மையை தருகின்றன. இதனால் மலச்சிக்கல் குறைவு, குடல் இயக்கம் சீராக இருக்க உதவுகிறது. இந்த குளுட்டன் சிலருக்கு செரிமானமாகாமல் இருந்தால் வயிற்று வலி, வீக்கம், வயிற்றுப்போக்கு, சோர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும். கோதுமை வேதாகமத்தில் 50 இடத்தில் இடம்பெற்றுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதியில் கோதுமைதான் முதன்மையான முக்கியமான ஆகாரமாய் இருந்தது. யாத்ராகமம் 29:2 புளிப்பில்லா அப்பத்தை செய்ய கோதுமையின் மெல்லிய மாவு பயன்படுத்தப்பட்டது. யாத்ராகமம் 34:22 யூத ஜனங்கள் கோதுமை அறுவடை நாளை பண்டிகையாக கொண்டாடினார்கள். லேவியராகமம் 27:16 ஒரு களம் கோதுமை விதைக்கிற வயல் 50 வெள்ளி சேக்கல் சமமானது, அதாவது 600 கிராம் வெள்ளிக்கு சமம். எண்ணாகமம் 5:15 10 ஒரு பங்கு கோதுமை மாவு எரிச்சலின் காணிக்கை, அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கையாக கருதப்பட்டது. ரூத் 1:22 நகோமி அம்மாளும் ரூத்தும் கோதுமை அறுவடை துவக்கத்தில் மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேம் வந்தார்கள். சங்கீதம் 81:16 உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் என்று ஆகாரத்தின் ஆசீர்வாதத்தை கோதுமையை வைத்துதான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். மத்தேயு 3:12 கோதுமையை மையமாக வைத்து ஆண்டவர் பேசுகிறார். பதரை பாவியாக நினைத்து நரகத்தில் தள்ளப்பட வேண்டும் என்று சித்தரிக்கிறார். யோவான் 12:24 மனிதன் மரித்து உயிர்த்தெழுவதற்கு கோதுமை மணியை உதாரணமாக வைத்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 18:13 பாபிலோன் கோதுமை கூட இல்லாமல் அழுது புலம்புவார்கள் என்று வேதத்தில் உள்ளது. 18:2 பாபிலோனின் பாவத்தை குறித்தும் வேதத்தில் உள்ளது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை பல இடங்களில் கோதுமை குறித்து கர்த்தர் குறிப்பிட்டுள்ளார். நம்முடைய வாழ்க்கையில் கோதுமை என்னும் தானியம் முழு பங்கை வகிக்கிறது. கர்த்தர் கோதுமையை வைத்து அநேக ஆசீர்வாதமான உதாரணத்தை தந்து நம்மை வழிநடத்தியுள்ளார். அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐம் டாக்டர் ஜெயராணி காமராஜ். இன்று நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரம், அதாவது வேர்ல்ட் பிரெஸ்ட் மில்க் வீக். ஸோ இந்த நாளில் இதை பற்றி சில விஷயங்களை, சில கருத்துக்களை உங்ககிட்ட பகிர விரும்புகிறேன். ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம அதுக்கு கொடுக்குற முதல் பரிசு என்ன தெரியுமா? தங்கத்திலான ஒரு முக்கியமான பால், அதுதான் தாய்ப்பால். தாய்ப்பாலை ஏன் தங்கப்பால்னு சொல்கிறாங்க? உலக சுகாதார நிலையம் சொல்கிறாங்க. ஏன் தங்கப்பால் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதுதான் குழந்தைக்கு கொடுக்குற முதல் மருந்து, முதல் தடுப்பூசி, முதல் அன்பு, தாயோடு இணைக்கிற அன்பு. இந்த 3 கொடுக்குற ஒரு அன்பு பரிசு தான் இந்த தாய்ப்பால். உலக சுகாதார நிலையம் என்ன சொல்கிறாங்க? பிறந்த குழந்தைக்கு உடனே இந்த தாய்ப்பாலை கொடுங்க. 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் கொடுங்க, தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. 1.5 முதல் 2 வருடம் தொடர்ந்து தாய்ப்பால் கொடுங்க இணையுணவோடு. இதுதான் உலக சுகாதார நிலையம் ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளர்வதற்கு, உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் தடுத்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கும் வளர்வதற்கும் தாய்ப்பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது தங்கப்பரிசு தானே, கண்டிப்பாக தங்கப்பரிசு. இந்த தாய்ப்பால் தடுப்பூசி. எப்படி தடுப்பூசி? இந்த தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைகளுக்கு IgA ஆன்டிபாடி நிறைய அந்த தாய்ப்பால்லேருந்து வந்து நிமோனியா எதிர்ப்பு சக்தி, நுரையீரலில் வர தொத்துக்களை தான் குழந்தைங்களுக்கு காமனாக வர ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனுக்கு தடுக்கிறது. குடல் அழற்சி, நிறைய டயரியல் டிசீசஸ், நிறைய காமன் வைரல், இந்த டயரியல் டிசீஸை தடுப்பதற்கும் இந்த IgA ஒரு தடுப்பு மருந்து. 2வது, இதில் இருக்கிற முக்கியமான சத்துக்கள், சரியான அளவில் புரதச்சத்து, சரியான அளவில் கார்போஹைட்ரேட், சரியான அளவில் ஃபேட், அந்த காம்போசிஷன் குழந்தைக்கு எந்த விதத்துலையும் ஸ்டமக் அப்செட் கொடுக்காது. ஸோ இதுக்கு டைஜஷனுக்கு சிறந்தது, குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான சத்து அந்தந்த ஸ்டேஜஸில் கரெக்டான ப்ரொப்போசிஷனில் கொடுக்கறதுனால எந்த வித ப்ராப்ளம் வர்றதில்ல. என்ன ப்ராப்ளம்? ஆஸ்மா, அலர்ஜி, இந்த மாதிரி உடல் எடை கூடுறது, பருமன், பிற்காலத்தில் சர்க்கரை நோய் வருவது, ஒபிசிட்டி வருவது, இது எல்லாமே தாய்ப்பால் கொடுத்து வளர்கிற குழந்தைக்கு குறைவு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு அருமருந்து தான். இதில் இருக்கிற லியூசின், இதில் இருக்கிற ஐசோலூசின்ற சில விட்டமின்ஸ், ஃபோலிக் ஆசிட், இதில் இருக்கிற இரும்புச்சத்து, இதில் இருக்கிற கால்சியம், இவை அனைத்தும் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு முக்கியமான
பங்கை வகிக்கிறது. ஸோ குழந்தை, தாய்ப்பால் கொடுத்த குழந்தை மற்ற குழந்தைகளோட அறிவிலும் திறத்திலும் ஐக்கியூலும் அதிகமாக இருக்காங்கன்ற பல ஆய்வுகள் சொல்லியிருக்க விஷயம். குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, தாய்க்கும் இது தேவை. ஏன்னா தாய்ப்பால் உடனே கொடுக்கும் பொழுது தாய்ப்பால் ரிலீஸ் ஆகிறதுக்கான ஆக்சிடோசின் பிரசவமான தாயின் கர்ப்பப்பையை சுருங்க வைக்கிறது. இதனால் ஏற்படுற பிபிஹெச்ன்னு சொல்கிற பிளட் லாஸ், அதிகமான உதிரப்போக்கை தடுக்கிறது. கர்ப்பப்பை சுருங்குவதற்கு ஒரு முக்கியமான வழிமுறை இந்த ஹார்மோன். தாய்ப்பால் தொடர்ந்து கொடுக்கும் பொழுது பெண்ணுக்கு கர்ப்பப்பை இரத்தப்போக்கு குறைவாகிறது. அதனுடைய எடை, அவங்க எடை கூடின எடையெல்லாம் நல்லா குறைவாகிறது. ஒபிசிட்டி வராமல் தடுக்கிறது. பிற்காலத்தில் வர்ற சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், இதற்கு தடுப்பு முறையே இந்த தாய்ப்பால் கொடுப்பது. எல்லாவற்றுக்கும் மேலாக மார்பக புற்றுநோய், இந்த ஓவேரியன் சினைப்பை புற்றுநோய், இவை இரண்டும் தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு வருவது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ தாய்க்கு இது ஒரு பாதுகாப்பாக கொடுக்குறது. சரி டாக்டர், அப்போ இந்த தாய்ப்பால் கொடுக்குறோமே எப்போ கொடுக்கணும்? குழந்தை பிறந்த உடனே. இன்றைக்கி நாங்கள் சிசேரியனா தையல் போட்டு க்ளோஸ் பண்ண உடனே தாயின் மார்பகத்துக்கு கொடுக்குறோம். குழந்தை டெலிவரி ஆகி நஞ்சு பிரியறதுக்கு முன்பே தாயிடம் கொடுக்குறோம். அந்த முதல்ல வர்ற பால் கொடுக்கலாமா? கண்டிப்பாக. அந்த கொலஸ்ட்ரத்தில் ஹை இம்யூனோகுளோபுலின் இருக்குது. இதில் இருக்கிற இம்யூனோகுளோபுலின் குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. பல விதமான டயரியா, நிமோனியா, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனுக்கு தடுப்பு மருந்தாகவும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கொலஸ்ட்ரத்தை வீணாக்கிறாதீங்க. முதல்ல எல்லோரும் அதை க்ளீன் பண்ணி அது சீம்பால் நல்லது இல்லைன்னு சொல்கிறீங்க. அந்த சீம்பால் தான் சிறந்த உணவு. ஸோ இதனை கண்டிப்பாக குழந்தைக்கு பிறந்த உடனே கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எனக்கு தாய்ப்பால் இல்லை அப்படின்னு புட்டிப்பால் கொடுக்குறது சிறந்ததுன்னு தவறாக நினைக்கிறீங்க. தவறு. குழந்தை தாயிடம் சக் பண்ண தான் அந்த சக்ரிங் ரிஃப்ளெக்ஸ் உருவாகி லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸில் தாய்ப்பால் வெளியே வரும். எந்த குழந்தைக்கும் தாய்ப்பால் இல்லை என்ற நிலையே கிடையாது. நீங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தை சக் பண்ண தாய்ப்பால் வரும். ஸோ தாய்ப்பால் ஒரு அருமருந்து. தாய்ப்பால் குழந்தைக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான பாதுகாப்பு. குழந்தை மூளை வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கு, பிற்காலத்தில் வருகிற நோய் தடுப்புக்கும் இது ஒரு முக்கியமான அருமருந்து. ஸோ இந்த தாய்ப்பால் வாரத்தில் ஒவ்வொரு தாய்மார்களும் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கும் விஷயத்தை எல்லாருக்கும் பரப்புங்க. எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். தாய்ப்பால் கொடுப்பது பெண்ணுக்கும் குழந்தைக்கும் அருமருந்துன்றதையும் சொல்லி விளக்கமாக ஊக்குவீங்க இந்த தாய்ப்பால் வாரத்தில். ஒரு வசனம் வாசித்து ஜெபிப்போம். 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஜெபம். நாங்கள் வளரும்படி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீர் தந்த இந்த வேத வசனங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய சரீர வளர்ச்சிக்காக நீர் தந்திருக்கிற இந்த தாய்ப்பாலிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விலை இல்லாமல் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த அருமையான தாய்ப்பாலிற்காக, அதிலே கொடுத்திருக்கிற எல்லா சத்துக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தாய்ப்பாலை ஆண்டவரே பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் அவருடைய எதிர்காலங்களில் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் இது காக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொடுக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் நீர் ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறீர், நல்ல சுகத்தை கொடுக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஏதாவது குடும்பங்களிலே தாய்ப்பாலை கொடுப்பதற்கு ஏதாவது தடைகள் இருக்குமானால் அந்த தடைகளை எல்லாம் நீர் மாற்ற வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை பழுவலினாலோ அல்லது ஏதாவது சூழ்நிலையினாலோ ஏதாவது பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் கிடைப்பதிலே ஏதாவது தடைகள் இருக்குமானால் நீர் அதை மாற்ற வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாய்ப்பால் இல்லாமல் இருக்கிற குழந்தைகளையும் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தாவே, அந்த பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரை போஷித்து ஆண்டவரே அவர்களையும் வளர்ப்பிக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அவர்கள் இயங்குகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நீர் அவர்களை சந்தோஷிப்பிக்க பண்ண வேண்டும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்னும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பின் தொடர்ச்சியை சிந்திக்க இருக்கிறோம். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுவிட்டு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டு இருக்கும் கொஞ்சத்தை ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்த விதத்தை கடந்த நிகழ்ச்சியில் சிந்தித்தோம். இன்றும் புதிய ஏற்பாட்டில் இது போன்ற கேள்விகளை இயேசு யாரிடம் கேட்டார் என அறிந்து கொள்வோம். கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷர்களில் முக்கியமான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபையும் யோவானையும் அவர்களுடைய தாயார் கூட்டிக் கொண்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆண்டவரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மார்க்கு 10:36 அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் கேட்டது மாம்சிகமான ஒரு காரியம், உலகத்துக்கு அடுத்த ஒரு காரியம். பரலோக ராஜ்யத்துக்கு வரும் பொழுது உமது வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் உட்கார எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று சொல்வதை மார்க்கு 10:37 வாசிக்கிறோம். அது ஒருவேளை ஆண்டவர் மறுக்கும் ஒரு காரியமாக, அல்லது அதை நான் செய்ய முடியாது என்று பகிரங்கமாக சொல்லிவிடும் ஒரு காரியமாக இருக்கிறது. உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது நமக்கு என்ன தேவை என்பதை நாம் சொல்ல வேண்டும். நமக்கு என்ன தேவையாக இருக்கிறது? இந்த செபதேவின் குமாரரை போல ஏதோ மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை பெருமைப்படுத்துவதற்காக, சிறப்பான அந்தஸ்தை விரும்புவதற்காக அப்படி கேட்க முடியுமா? அடுத்தபடியாக ஒரு சில பார்வையற்றோருக்கு இயேசு சுகமாக்குவதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 20:32 2 பார்வையற்றவர்கள் எரிகோவின் அருகாமையில் இயேசுவை சந்திக்கிறார்கள். வழி அருகே இருந்த அவர்கள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். அவர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பார்வையற்றவர்கள் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் பார்வை அடைய வேண்டும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று, பணம் காசு அல்ல. அவர்கள் கேட்பது என்ன? நாங்கள் பார்வை அடைந்து விட்டால் எங்கள் காரியங்களை நாங்கள் பார்த்து கொள்வோம். உன்னுடைய தேவை என்ன? இன்றைக்கு வாழ்க்கையில் ஒளி இழந்து போனவர்கள் எத்தனை பேர், வழி தெரியாமல் தடுமாறுகிறவர்கள் எத்தனை பேர். இயேசுவினிடத்தில் வரும்போது அவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நாங்கள் பார்வை அடைய வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரிடத்தில் நாம் என்ன கேட்க முடியும்? ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். நான் எங்கு செல்ல வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? என் வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என வழிகாட்டும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்பதுதான் அந்த அருமையான வேண்டுதல். அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது. அந்த வேண்டுதலுக்கு தேவன் பதில் கொடுத்தார். மார்க்கு 10:51 பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த பர்த்திமேயுவை நாம் பார்க்கிறோம். அவன் பார்வை இல்லாதவனாய் இருந்தான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டு கொண்டு இருந்தான். அவனை பார்த்து, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த நாளிலே நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்கிற ஆதங்கம், வாஞ்சை நமக்கு இருக்குமானால் நம்முடைய கண்களை திறப்பதற்கு ஆண்டவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். லூக்கா 18:41 இந்த எரிகோவிற்கு அருகாமையில் இருக்கிற பார்வையற்ற பிச்சைக்காரனை நாம் பார்க்கிறோம். அங்கும் ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லுவாயா? சங்கீதம் 119:18 உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று தாவீதரசன் சொல்லுகிறார். கடைசியாக 2 ராஜாக்கள் 4:13 ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. சூனேம் ஊராளாகிய கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் படிக்கின்றோம். அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசிக்காக தன் வீட்டின் மேல் மாடியில் ஒரு அறையை கட்டி தீர்க்கதரிசி வரும்போதெல்லாம் அங்கு தங்குவதற்கு வசதி செய்கிறாள். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து அவளை அழைத்து கொண்டு வா என்கிறார். அவள் வந்தபோது எலிசா அவளை பார்த்து 13 இவ்வளவு விசேஷமாக எங்களை நீ கவனிக்கிறாயே, விசாரிக்கிறாயே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவளை பார்த்து கேட்கிறார். அது மட்டுமல்ல, ராஜாவினிடத்தில் உனக்காக ஏதாவது பரிந்துரை செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீ சொன்ன பதிலை பாருங்கள், என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். தன்னுடைய உள்ளான தேவைகளையும் வெளிப்படுத்த விரும்பாதவளாக தான் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் சந்தோஷமாயிருக்கிறேன் என்று தெரிவிக்கிற ஒருவளாக, எந்த நிலைமையிலும் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று காண்பிக்கிறாள். அவளுக்கு தேவைகள் உண்டு, அவளுக்கு பிரச்சனை உண்டு, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவளுடைய கணவன் முதிர்ந்த வயதுள்ளவன்.
ஆனாலும் தன் தேவையை வெளிப்படுத்தாமல் நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லும் ஒரு பெண்மணியை பார்க்கிறோம். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசியின் இடத்திலே கேட்பதை பாருங்கள். இவளுக்கு என்ன தேவை இருக்கிறது? கேயாசி சொல்கிறான், இவளுக்கு பிள்ளை இல்லை. மறுபடியுமாக எலிசா தீர்க்கதரிசி அந்த ஸ்திரீயை அழைக்கிறார். அவர் அவளிடம் அடுத்த முறை நான் வரும்போது ஒரு உற்பவ காலத்திட்டத்திலே நீ ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாய், நீ கேட்காமல் உனக்கு தருகிறேன், உன் மன விருப்பத்தை உனக்கு தருகிறேன், நீ மன ரம்மியமாய் இருக்கிறாய், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்ற வசனத்தின்படி இந்த பெண்மணிக்கு ஆண்டவர் அவள் இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றி கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இந்த நாளிலும் நாம் நமது உள்ளான தேவைகளை ஒருவேளை மனதிலே பூட்டிவிட்டு கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டால், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டால், மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டால், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், எனக்கு குறைவு ஒன்றுமில்லை என்று சொல்வோமானால் ஆண்டவர் விசாரித்து விசாரித்து உன் தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதம் 37:4 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி, அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சூழ்நிலைகளிலே ஒருவேளை நமக்கு பிரச்சனைகள் பாடுகள் இருந்தாலும் கர்த்தருக்குள் நாம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை விசாரித்து ஒவ்வொரு தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். உலக பிரகாரமாக ஆசீர்வாதத்துக்கு அல்ல, உலக பிரகாரமாக போட்டி போட்டு நாம் கேட்கும் காரியங்கள் அல்ல, கர்த்தருக்குள் நாம் திருப்தியாக மனரம்யத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நிகழ்ச்சிக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காக உண்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் தகப்பனே நாங்கள் கர்த்தருக்குள் மனம் மகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுடைய இல்லாமை எதுவாக இருந்தாலும், எங்களுடைய குறைவுகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்திலே மன மகிழ்ச்சியாக இருக்க, எல்லா நேரமும் சந்தோஷமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். யார் யார் என்னென்ன தேவையோடு என்னென்ன குறைவுகளோடு இருப்பார்களோ எங்களுக்கு தெரியாது கர்த்தாவே, உமக்கு தெரியும் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை என் தேவன் நீர் சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். யார் யார் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ, வாழ்க்கையிலே வெறுப்போடு இருக்கிறார்களோ கர்த்தாவே, நீர் அவர்களை தொடும், நீர் பேசும் ஆண்டவரே. கர்த்தருக்குள் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சென்னை தாம்பரத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் நடத்தும் 120 வட இந்திய ஊழியர்களை அனுப்பும் தரிசன கூடுகை. நாள் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இடம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், கிழக்கு தாம்பரம், சென்னை. நேரம் மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரை. சிறப்பு செய்தி ரெவரண்ட் டாக்டர் பொன் சுபர்சன் அவர்கள். பணித்தள பகிர்வு ரெவரண்ட் டாக்டர் பெஞ்சமின் தாஸ் அவர்கள். வட இந்திய ஊழியர்களின் கலாச்சார நிகழ்ச்சிகள், பணித்தள பகிர்வுகள் மற்றும் சாட்சிகளை தவறவிடாதீர். குடும்பமாக பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலும் தொடர்புக்கு திரையில் காணும் எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி,
விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து அநேகரின் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபித்தும் உங்கள் காணிக்கைகளினால் ஆதரித்தும் உதவுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. சுகாதாரம் பாதுகாப்பார், சாலை விதிகளை கடைபிடிப்பார், ஒளித்தும் மறைத்தும் ஒன்றும் செய்ய மாட்டார், உண்மை பிரஜையாக செயல்படுவார். அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள். அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள். இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார்? ஏழைகள் அகதிகள் நலம் தேடுவார், தான தர்மங்களில் பங்கெடுப்பார், விலங்குகள் பறவைகள் பாதுகாப்பார், தன்னை போல் பிறருக்கும் அன்பை செய்வார். அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள். அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள். இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார்?